இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குடம்புளி வச்சு செய்ய போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைல்டான ஸ்மோக்கி ஃப்ளேவரும் கொஞ்சம் காரமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. இந்த சீசனுக்கு செம்மையாக இருக்கும். கோல்டு இருந்தால் கூட சரியாக போயிடும் பார்த்துக்குங்க. அதுக்கு நான் ஒரு பேனில் 5 ரெட் சில்லி, 1 ஸ்பூன் தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு நல்லா சேர்த்து வறுத்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க. 2 துண்டு மஞ்சள், 10 முந்திரி, ஒரு குடம்புளியை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அரைச்சி வச்சிருந்த மசாலாவை வந்து 1/2 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியான இந்த கத்திரிக்காயில சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதே பேனில் 3 நல்லா பெரிய வெங்காயமும் 3 நல்லா பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு மண் சட்டியில் 1 தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு தாளிப்புக்கு கடுகு, சீரகம், மிளகு சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு 10 கைப்பிடி அளவுக்கு பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்துக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டு மிளகாய் தூளும் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்ச பிறகு அந்த கத்திரிக்காவை சேர்த்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணால் அப்பப்பா